அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது பக்தி இரண்டு வகைப்படும். பக்தியை நீங்க இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள். அந்த பக்தியில நீங்க எந்த வகை பக்தியில இருக்கீங்க அப்படிங்கிறதை நான் சொன்ன பிறகு உங்களுக்கு தெரியும். அந்த பக்தியில் இருக்கிறவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னொரு வகை இருக்கிறது, பயம் கலந்த பக்தி. அது ஜெயிக்காது. பயம் கலந்த பக்தி ஜெயிக்குமானா ஜெயிக்காது. அப்ப பயம் இல்லாமல் வரும் உணர்வு என்பது இயற்கை. பயம் இல்லாத ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த பயமில்லாத ஒரு உணர்வு அப்படிங்கிறது டேக் இட் ஈஸி மாதிரி இருக்கும். டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போனவொன்னே ஒரு நடுக்கம், ஒரு வேற மாதிரி உடலில் ஒரு மாற்றம் வந்தால் அது வேறு, அது தோர்த்து விடும். நார்மலாக பயமில்லாமல் வரும் உணர்வு இயற்கை. இதற்கு யார் ஆதிபத்தியம்னா குரு பகவான் தான். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு சாமி ஆடி வரும். சாமி குலதெய்வம் கோயில் எல்லாம் சாமி ஆடி வரும். அப்ப என்ன சொல்றான்னா படக்குன்னு போய் காலில் விழுந்துருவான். படக்குன்னு போய் காலில் விழுந்துருவான். அந்த பக்தி பயங்கலந்த உணர்வுள்ள பக்தி. இது செயற்கை பக்தி. செயற்கை பக்தி. நம்ம சாமி தான். நம்ம குலதெய்வம் என்பது நம்ம சாமி. எந்த தெய்வங்கள் ஆடி வந்தாலும் என்ன சொல்றான்னா, நீங்கள் பயப்படாமல் இயற்கையான உணர்வு முறைகளில் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது குரு ஆதிபத்தியம் உள்ள பக்தி. அது வெற்றி பெற்றுவிடும். எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? கேஷுவலா, நான்லாம் என்ன சொன்னேன்னா, எங்க குலதெய்வம் ஆடி வரும்போது கேஷுவலா பேசாம, சில பேர் ஐயா நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஐயா எனக்கு அப்படி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னத்தை சொல்ல? தெய்வம் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அதற்கு தெரியும். தெய்வம் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அதற்கு தெரியும். அதுகிட்ட போய் என்ன சொன்னேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்டதெல்லாம் கிடையாது. கேட்டால் அது கொடுக்காது. நான் இந்த காரியம் எடுத்திருக்கேன், இது எனக்கு சரியாக இருந்தால் நீ வெற்றி பெற்று கொடு. சரியில்லை என்று சொன்னால், வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் நான் முன்னை குறை கூற மாட்டேன்னு சொல்லிட்டு பேசாம வந்துடணும். அதுதான் குரு ஆதிபத்தியமுடைய பக்தி. பயங்கலந்த பக்தி. அப்படி பூசையாரி மணி அடிச்ச உடனே என்ன சொல்றானா, சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு சாமி வந்த மாதிரி இருக்கிற இந்த செயற்கை பக்தி இன்று வரை தோர்த்து கொண்டிருக்கிறது. அதனால எப்பையும் மனதில் திடத்துடன் இருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு இருங்கள். இது வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். சாதாரணமாக வருவது எல்லா மனிதனுமே என்ன சொன்னா, கொஞ்சம் அதுல மைனஸ் ஆயிடுவான். அப்ப மைனஸ் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? மைனஸ் ஆகும்போது என்ன சொன்னா, ஒன்றும் பண்ண முடியாது. மைனஸ் ஆகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நமக்கு இன்னும் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அதே சமயத்துல பயம் கலந்த பக்தி என்ன சொன்னா, பாக்குறதுக்கு என்ன சார் சாமி முன்னாடி பணிஞ்ச மாதிரி, நம்ம என்ன சொன்னா ரொம்ப பக்தியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதை தெய்வம் ஏற்றுக்கொள்ளாது. பயம் இல்லாத ஒரு பக்தி, இயற்கையான பக்தி இருப்பதை தெய்வம் புரிந்து கொள்ளும். அது என்ன சொல்லலாம்னா, காரியத்தை வெற்றிப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்க பழகினீர்கள் என்று சொன்னால் இதுதான். அப்ப பக்தி இரண்டு வகை. குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய பக்தி இயற்கையாகவும், சந்திரன் என்று சொல்லக்கூடிய பக்தி செயற்கையாகவும் இருக்கும். இந்த இரண்டு வகையில் தான் மனிதன் பக்தியில் இருக்கிறான். இதுலதான் கோயில்ல நிறைய கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? கோவிலில் நிறைய கூட்டம் வர 4 மணி நேரம் 5 மணி நேரம் போய் நின்று கும்பிடுறதுக்கு காரணம் என்ன சொல்றான்னா, பயம் கலந்த பக்தி. அது சந்திரனுடைய பக்தி. ஆனால் இயற்கையான பக்தி என்பது கோவிலில் கூட்டம் இல்லாத நேரத்தில் சாமி கும்பிட போவான். கோயில கூட்டம் இருக்காது, பூசாரி மட்டும் தனியா இருப்பாரு.
அவரை போய் வந்து என்ன சொன்னான்னா, உம்ம நிலைமை வந்து நேற்று எவ்வளோ பிஸியாக இருந்தாரு, இன்னைக்கு போய் வந்து என்ன சொன்னா பாவம் வந்து தனியாக உட்காந்துருக்காரு, நேற்று வாங்கின வருமானம் பூரா இன்னும் ஒரு 4 நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னா அடுத்த வெள்ளியோ செவ்வாயோ வர வரைக்கும் நேர் வந்து என்ன சொன்னான்னா அதை வச்சு செலவழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு மனசுல நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பாவியா நிற்பார். அதே கூட்டம் இருக்கும்போது அவர் பிடிச்சு தள்ளுறத பார்த்தேன்னா, அவர் கோபம் வர்றத பார்த்தேன்னா அப்படி இருக்கும். அவரும் இன்று வரை சாமி முன்னாடி நின்று தரித்திரமாகத்தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப நம்மிடம் இருக்கிறது ஒரு இயற்கையான பக்தி. அந்த பக்தி தான். நீங்கள் கோவிலுக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து என்னால் உள்ள வர முடியல, என் சூழ்நிலை அப்படி இருந்தாலும் உன்னை மானசீகமாக வணங்குகிறேன், உனக்கு வந்து ஒரு கணம் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு போங்கள். நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். செயற்கையான பக்தியோடு வந்து என்ன சொல்லலாம்னா உள்ள போய் வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் போன அத்தனை பேருமே கடைசியில் அந்த சாமியை குறை சொல்லுவீங்க. எவ்வளவு நான் சாமி கும்பிட்டேன், என்ன செஞ்சேன், எல்லாம் பண்ணினேன், ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய இயற்கையான தன்மை இருந்தால் ஜெயித்து விடுவீர்கள். செயற்கையான தன்மை இருந்ததுன்னா ஜெயிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத இதை ஏன் எடுத்து காட்டுகிறேன். நீங்களும் அந்த இயற்கையான பக்குவத்திற்கு வாருங்கள். குரு ஆதிபத்தியமுடைய பக்திக்கு வாருங்கள். அது பயமில்லாத பக்தியா இருக்கும். ஏன்னா குரு ஆதிபத்தியமுடைய பக்தி என்பது குருவுக்கு அடுத்தான் சாமி, தெய்வம். அப்ப குரு வந்து தெய்வத்தை போய் பதட்டத்தோடு கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தெய்வமே என்ன சொல்லி இருக்கிறது, என்னை விட கெட்டிக்காரன் குருதான் அப்படின்னு சொல்லி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அப்ப நீங்கள் அந்த மாதிரி இருங்க. சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வந்து பயம் கலந்த பக்தி, கீழே விழுகுவது, அதற்கடுத்து வந்து ரொம்ப பணிந்து நிற்பது, இதுவெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அது செயற்கை தன்மையை காட்டுகிறது என்பது நான் அறிந்த உண்மை. இந்த இரண்டும் தான் வாழ்க்கையில் இருக்குது. இதுல வந்து நீங்க அந்த பக்குவத்துக்கு வரணும்னா மனம் வந்து நல்லா வந்து ஒரு மெடிடேஷன் இருந்து எந்தவித கஷ்டம் வந்தாலும் என்ன சொல்லலாம்னா இறைவனை குறை சொல்லாத ஒரு அமைப்பில் வந்து இருந்து உங்களுக்கு பக்குவம் வந்த பிறகு நீங்கள் கேஷுவல் ஆயிடுவீங்க. அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். கேஷுவலா வந்துடுவீங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த கேஷுவல் என்பது உங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு இயற்கை தன்மைக்கும் அங்கே இருக்கிற தெய்வத்திற்கும் ஒரு ஈர்ப்பு சக்தியை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். இது ஒரு கணக்கு. அதற்கு அடுத்து வந்து என்ன, தெய்வ அருளை கொடுப்பது யார் அப்படின்னா கேது. தெய்வ அருளை கொடுப்பது யார் என்று சொன்னால் கேது. அப்ப நம்ம ஜாதகத்துல கேது நன்றா இருக்கணும். குலதெய்வ அருளை கொடுப்பது யார் என்று சொன்னால் சனி. குலதெய்வத்தோட அருளை கொடுப்பது வந்து யார் என்று சொன்னால் சனி. சித்தர் வழிபாட்டில் வந்து வெற்றியை கொடுப்பது யார் என்று சொன்னால் குரு. இந்த 3 பேர் தான் கதாநாயகர்கள். தெய்வ அருள் வேண்டுமா, கேது நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. குலதெய்வ அருள் வேணுமா, ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும். சித்தருடைய கடாட்சம் வேணுமா, சித்தருடைய கடாட்சம் வேணுமா, அப்ப என்ன சொன்னா ஜாதகத்தில் வந்து குரு நன்றாக இருக்க வேண்டும். குரு நன்றாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜெயித்து விடுவீர்கள். அப்ப இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா. அப்ப பெண் ராசியில் ஒருவருக்கு சனி இருந்தால், உங்க ஜாதகத்துல பெண் ராசியில் வந்து சனி இருக்க குலதெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. பெண் ராசியில் குலதெய்வம் சனி இருக்க குலதெய்வ கடாட்சம் உண்டு. தாராளமா நீங்க குலதெய்வத்தை போய் கொடுங்க, உங்களுக்கு அந்த அருள் கடாட்சம் கிடைக்கும். பெண் ராசியில சனி இருக்கணும். கேது வந்து ஆண் ராசியில் இருக்க தெய்வத்தோடைய அருள் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். கேது வந்து ஆண் ராசியில் இருக்கணும், சனி வந்து பெண் ராசியில் இருக்கணும். அப்ப கேது ஆண் ராசியில இருந்தால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக தெய்வ அருள் வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். குரு வந்து என்ன சொல்றான்னா வந்து குரு எந்த ஆதிபத்தியத்தில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்றான்னா வந்து தெய்வ அருள் வந்து சித்தர் கடாட்சத்திற்கு நீங்கள் வந்து குரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே போதும். ஆனால் சனி பெண் ராசியில் இருந்தால் குலதெய்வத்தோடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். கேது ஆண் ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தோடைய கடாட்சமும் கிடைச்சிடும். அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தெய்வ அருள் சித்தர் கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் என்ன சொன்னா நீங்க குருவை பிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதற்கடுத்து
மேசம் டு கடகம் உங்களுக்கு லக்கணம் இருந்தால், மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் லக்கணம் இருந்தால் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இது ஒரு ஷார்ட்கட்டான ரூட். மேசம் டு கடகம், கடகம் லக்கணமாக இருந்தால் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. சிம்மம் டு விருச்சிகம் வந்து என்ன சொன்னா இருந்தது என்று சொன்னால், லக்கணம் இருந்தது என்று சொன்னால் ஆண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. தனுசு டு மீனம் அப்படின்னு சொல்லி, தனுசு டு மீனம் வந்து உங்களுக்கு லக்கணம் இருந்ததுன்னா சித்தர் வழிபாடு, இதோட குலதெய்வ வழிபாடு நீங்கள் சேர்த்து பண்ணிக்கொள்ளலாம். பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஆன்மீகம் நம்ம ஜாதகத்துக்குள்ள வச்சு தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து கேச்சிங் கெப்பாசிட்டி நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு. கேச்சிங் கெப்பாசிட்டி நம்ம ஜாதகத்தில் இருக்குது. அந்த கேச்சிங் கெப்பாசிட்டிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். ஷார்ட்கட்டாக பயன்படுத்துங்க. ஷார்ட்கட்டாக பயன்படுத்தி என்ன சொன்னா வெற்றி பெற பாருங்களேன் தவிர நீங்கள் நினைச்ச மாதிரி இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்வதற்கு ஆன்மீகம் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. நம்ம நினைச்ச மாதிரி வந்துருங்க. நம்ம ஜாதகத்தின்படியும் நம்மளுடைய இயற்கை செயற்கை தன்மைகளுக்கு தக்கனதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும். சரி, எல்லாரும் கேட்பீங்க என்ன சொல்லலாம்னா வந்து பணம் சார், நித்த பணம் வேணும் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நித்த பணம் வேண்டும் என்பதற்கு வந்து என்ன சொன்னா சுக்கிரன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சுக்கிரன் வந்து மேசம் டு கடகத்துக்குள் இருந்தால் பெண் தெய்வ வழிபாடு பண்ணிருக்கு. சுக்கிரன் மேசம் டு கடகத்துக்குள்ள இருந்தா பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, பணம் வந்துடும். சிம்மம் டு விருச்சிகம் வந்து சுக்கிரன் இருந்தால் ஆண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, சுக்கிரன். தனுசு டு மீனம், தனுசு டு மீனம் இருந்தால், தனுசு டு மீனம் இருந்தால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்க. இதற்கு நானே உதாரணம். என்னுடைய ஜாதகத்தில் வந்து தனுசில் சுக்கிரன். நான் என்னைக்கு வந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணினனோ அன்னையிலிருந்தான் நான் பிரபலமானேன். எனக்கு பொருளாதாரம் வந்தது, பொருளாதார சிக்கல் தீர்ந்தது, பொருளாதார கஷ்டம் தீர்ந்தது. இப்ப நம்ம வந்து என்ன சொன்னா மேசம் டு கடகம் சுக்கிரன் இருந்தால் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சிம்மம் டு விருச்சிகம் சுக்கிரன் இருந்தால் ஆண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தனுசு டு மீனம் வந்து என்ன சொல்லலாம்னா சுக்கிரன் இருந்தால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். பணம் வரும் 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 வரும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு அமைப்பை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்க. கடைப்பிடிக்காமல இருக்க மாட்டா, அதை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் விட்டுரும். இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் விட்டது தான். அப்போ அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றம், வசதி, வாய்ப்புகள் எல்லாமே வந்தது. அதற்கு அந்த குரு அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தனுசிலிருந்து மேனத்துக்குள்ள இருக்கு. அப்போ குரு அதே மாதிரி உங்களுடைய சுக்கிரன் மேசம் டு கடகமா, சிம்மம் டு விருச்சிகமா, தனுசு டு மீனமா பார்த்து வழிபாடு பண்ணிக்கிடுங்க. தேவை என்ன பணம் தானே, பணத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்து விடலாம். இது ஒரு அற்புதமான சூத்திரம். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.